ஆண்டவராய் இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுக்கும் சூழ்நிலையிலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் இயேசுவை ஒரு ஆட்டுக்குட்டியாக நிழலாய் அடையாளம் காட்டுகிற சூழ்நிலையிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, This is my beloved son. இது என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இயேசுவானவர் தன்னுடைய மரணத்தின் சூழ்நிலையை நினைத்து பார்த்து கெத்செமனேவிலே கதறி அழுகிற சூழ்நிலையில் அந்த இயேசுவை உற்சாகப்படுத்தும்படியாக மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூப மலைக்கு அழைத்து செல்கிற சூழ்நிலையிலே மோசேவையும் எலியாவையும் ஆண்டவராகிய தேவன் இறக்கி காண்பித்து இந்த இயேசுவுக்கு உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லும்படியாக சொன்ன பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்க கொஞ்சம் டைமென்ஷன் மாறி இருக்கு. இங்க பிதாவானவர் சொல்றாரு, மகிமைப்படுத்தினேன். என்ன மகிமைப்படுத்தினாரு? ஆண்டவராய் இயேசுவானவர் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே பாவிகளை மீட்டுக் கொள்ளும்படியாய் கல்வாரி சிலுவையிலே சென்று சாவதற்கு அவரை ஆயத்தப்படுத்துகிற துரிதமான அந்த 33 ஆண்டு காலங்கள் பிறகு வருகிற 6 மாத காலங்களிலே அவருக்கு கொடுக்கப்படுகிற உற்சாகமான வார்த்தை, I have glorified thee. மகிமைப்படுத்தினேன்.